சுபானக்கா மக்களே, ஸோ லைவ்ல பார்த்து நம்ம அக்கா உட்காந்து ஒன்று ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள இப்பதான் கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அக்கா தோத்துட்டாங்கப்பா. தோத்தது மட்டும் இல்லாம நல்லாவே அவமானப்பட்டாங்க. அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக அக்கா இப்ப எது இல்லாம சொல்லி பயங்கரமா முட்டு கொடுத்து உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல கூட சேர்ந்து நம்ம காமு மாமாவும் காரணமே இல்லாம முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. பட் நம்ம காமு மாமாவும் இல்ல தப்பு சொல்ல ஒண்ணுமே இல்லை ப்ரோ. தயவுசெய்து யாரும் காமு மாமாவை தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா மாமா அப்படித்தான். காமு மாமாக்கு ரூல்ஸ் தெரியாது. அவர் ஒரு மக்கு அப்படிங்க நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? அவருக்கு எந்த ஒரு ரூல்ஸும் தெரியாது. அவர் சும்மா நாச்சுக்கு முட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த குத்துற டாஸ்க்லயே என் கண்ணு முன்னாடி குத்தலன்னு சொல்லி சண்டை போட்ட ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது இங்க அவங்களுக்கான பேப் அளம்போ சும்மா இருப்பாங்களா? ஏன்னா இப்ப காமு மாமா விஜே பாரு பேபுன்னு தான் பேசிக்கிறாங்க. அதனால சொல்றேன். அந்த வகையில அக்கா மேல இங்க நிறையவே தப்பு இருக்கு. ஓகேவா? அக்கா மேல ஏகப்பட்ட தப்பு இருக்குது. ஆனா அக்கா அந்த தப்பை எப்படியாச்சும் திருப்பி விட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அந்த தப்புகளை மட்டும் ஹைலைட் பண்ணி தான் கரெக்ட், இவங்க பண்ணதெல்லாமே தப்புன்னு சொல்லி காட்ட விரும்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த டாஸ்கை அக்கா ஃபேரா பிளே பண்ணல அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? நான் சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. இந்த கேப்டன்சி டாஸ்க்கை மொத்தம் 3 ரவுண்டா வச்சாங்க. 3 ரவுண்ட்ல முதல் ரவுண்ட்ல அக்காக்கு அடிபட்டுச்சு. ஓகே, அந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒரு ரவுண்ட் வைக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது ரவுண்ட் வைக்கும்போது தெளிவா ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அப்ப அந்த ரெண்டாவது ரவுண்டை ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிட்டு பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, இதான்ப்பா மூணாவது ரவுண்டு, உள்ள இருக்க ஜட்ஜஸ் கரெக்டா பாத்துக்கோங்க, கரெக்டா இருக்கணும், நீங்க தான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஜட்ஜஸ் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, மூணாவது ரவுண்ட் வைக்கும் போது மூணாவது ரவுண்ட் நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம், நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லி தான் அந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியும் அக்கா சும்மா இல்லாம ஏகப்பட்ட தப்புகளை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தப்புகளை மறைக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வித்தியாசமா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத லைனா பார்த்துறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை என்ன பேச சொன்னீங்க. இந்த டாஸ்க்ல அக்காக்கு அடிப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அக்காவை கன்ஃபரன்ஸ் ரூம் கூட்டு போயிருப்பாங்க. அப்ப வெளியே ஒரு முக்கில் இருக்க சோஃபால நம்ம விக்ரம், சபரி, திவாகர், சாண்ட்ரா இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுல விக்ரம் வந்து சபரி கிட்ட ஒன்று சொல்லுவார். என்னன்னா, ஏன்டா அக்கா மூஞ்சில அடிச்ச, நான் ஒன்னும் பின்மண்டையில் தான் அடிக்க சொன்னேன், பின்கலத்தில் அடிச்சு ஒரேடியா போட்டு தள்ளிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு விக்ரம் ஒரு டைலாக் விட்டாரு. அதுக்கு சபரி உட்கார்ந்து இருந்துட்டு, ஆமா நீ வந்து ஏதோ ஒரு கண் அடிக்க சொன்னல, நான் கரெக்டான கண் அடிச்சிட்டானு சொல்லிட்டு சபரி ஒன்று கேட்கிறாரு. அப்ப சாண்ட்ரா அங்க இருந்து, நீ வந்து கரெக்டா அடிக்கல, உனக்கு ஷேர் தர முடியாதுன்னு சொல்லி சாண்ட்ரா ஒன்று சொல்றாங்க. அதுக்கு சபரி இங்க இருந்து ரிட்டன் என்ன சொல்றாங்கன்னா, அக்கா நீ கழுத்துல எல்லாம் மிதிக்க சொன்னக்கா, நான் கழுத்துல எல்லாம் மிதிக்க முடியாதுக்கா, பாவங்கான்னு சொல்லிட்டு ஒரு சில டைலாக்லாம் பேசியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்க பாருங்க ப்ரோ எப்படி பேசுறாங்க பாருங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா கிளியரா பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள பறக்க மாட்டி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்றாங்கப்பா. டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண முதல் ரவுண்ட்லயே மாத்தி மாத்தி பாட்டில் எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் அவரோட பாட்டிலை காப்பாற்ற சபரி அவர்கள் காலை நீட்டும் போது விஜய் பார்வதி மூஞ்ச விடுறாங்க. அப்போ சபரிக்கான முட்டு வந்து நம்ம விஜய் பார்வதிக்கான கண்ணில் பட்டுருது. அப்படி கண்ணில் பட்டு தான் அவங்களுக்கு அடிபட்டு கன்ஃபர்ஸ் ரூம் கூட்டு போயாச்சு. எல்லாம் ஓகே, தெரியாம டாஸ்க்ல நடந்துட்டு அவங்களும் கன்ஃபர்ஸ் ரூம் போயிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த டாஸ்க்கை நான் ரிட்டர்ன் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஓகேவா? டாஸ்க்கை ரிட்டர்ன் வைக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த டாஸ்க் ஒரு மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, அதனால ரிட்டர்ன் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறார். வைக்கும் போதே திரும்ப ரூல்ஸை சொல்றாங்க. உள்ள போகும்போது ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு வரணும். ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து உங்களுக்கான கட்டத்தில் வச்சு நீங்க பாதுகாக்கணும். 3 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் நிமிஷம் யார்கிட்ட அதிகமான பாட்டில் இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அடுத்தவங்க பாட்டில போய் நீங்க புடுங்க போகும்போது உங்களுக்கான பாட்டில நீங்க கையை வச்சு பிடிக்க கூடாது, டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ரவுண்ட் நடக்குது. ரெண்டாவது ரவுண்ட் நீங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பாட்டில் எடுக்க போறாங்க. எடுத்துட்டு வந்து அவங்களுக்கான பாட்டில புடிச்சிட்டு நிக்காங்க வரா. அவங்களுக்கான கட்டத்தில் அவங்களுக்கான பாட்டில் பிடிச்சிக்கிட்டே நிற்காங்க. இது எப்படி அவங்களுக்கான பாட்டில் பிடிச்சி நிற்பாங்களா? இது பிடிச்சி நிற்க கூடாதுல்ல. உங்க கட்டத்தில் நீங்க பாட்டில் வச்சவரை உங்க பாட்டில் நீங்க தொடக்கூடாது, நீங்க டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணும். அப்போ இவங்க பாட்டில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டில் ரிட்டன் எடுக்க போறாங்க, பேர்ல கோட்டையை மிதிக்கிறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸை மீறிட்டே இருக்காங்க. ஏன்னா அக்காவுக்கு தான் ரூல்ஸ் கிடையாதுல்ல, ரூல்ஸே கிடையாது. அப்போ அந்த டாஸ்க்குமே ஒரு மாதிரி குழம்பிச்சு. ஓகேவா? அப்போ பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, அந்த டாஸ்கே ரிட்டன் வைக்கிறார். ரெண்டாவது டாஸ்கையுமே ரிட்டன் கேன்சல் பண்ணிட்டு 3வது தடவை சேம் டாஸ்க்கை வைக்கிறாருப்பா. ஓகேவா? 3வது தடவை சேம் டாஸ்க்கை வைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த ஜட்ஜஸ் 2 பேரும் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாம ரூல்ஸை மீறினீங்கன்னா நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஜட்ஜஸ்க்கான ஒரு பவர். ஏன்னா பிக் பாஸ் தான் பவரை கொடுத்துட்டாரு. 2வது ரவுண்ட் முடிஞ்சோடனே ஜட்ஜஸ் உங்களுக்காக தான் ரிட்டன் இந்த டாஸ்க் வைக்கிறேன், நீங்க தான் கரெக்டா பார்க்கணும், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கையில பவர் கொடுத்தாச்சு. அப்ப அந்த 2 பேர் சொல்றதா சட்டம். ஓகேவா? அப்போ நீங்க வந்து ரூல்ஸை மீறிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை அப்படிங்கறது அவங்களுக்கான ஒரு கருத்தா வச்சிருக்காங்க. இருந்தாலும் 3ஆவது ரவுண்ட்ல அக்கா ரூல்ஸை மீறுறாங்க. புரிஞ்சா? அக்கா என்ன பண்றாங்க? 3ஆவது ரவுண்ட்ல ரூல்ஸை மீறுறாங்க. மீறினோடனே கனி அவர்கள் அங்க போயிட்டு
நீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நீங்க யார் பாட்டிலும் எடுக்க கூடாது, நீங்க டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் அக்கா அந்த இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா, டிஸ்குவாலிஃபைட். அது எப்படி நீங்க சொல்றது, நான் அப்படிதான் ப்ளே பண்ணுவேன், நான் அப்படிதான் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசி செகண்ட்ஸ்ல சபரிக்கான பாட்டில் ஆட்டையை போட ட்ரை பண்றாங்க. இங்க தான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடைசி செகண்ட்ஸ், ஓகேவா, 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சபரி கிட்ட 2 பாட்டில் தான் இருக்கு. அதுல ஒரு பாட்டில் மட்டும் நம்ம விஜய் பார்வதி போய் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு, டாஸ்க் முடிஞ்சிடும், ஓகேவா. அந்த வகையில அங்க போயிட்டு விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அவுட், நான் எப்படி பார்க்க போனா டாஸ்க்ல அவுட். ஆனா அவங்க வேனுக்குன்னு நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு சபரிக்கான பாட்டில் எடுக்க ட்ரை பண்றாங்க. இது எந்த வகையில நியாயம்? இது எந்த வகையில நியாயம்? ஒரு டாஸ்க்ல அவுட் ஆன பிறகு நீங்க யாருங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு? நீங்க யார் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு? இவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை போட்டுப்பாங்களாம், இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனா ஆப்போசிட்ல யாராவது பேசிட்டா மட்டும் தப்பா. அப்ப இவங்க இஷ்டத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுக்க போறாங்க, ஓகேவா. அப்ப அவன் என்ன பண்றான், டிஃபெண்ட் பண்றான், அவன் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அக்கா வார்த்தைகளை கடத்துறாங்க. தள்ளி தள்ளி விடும் போது இவன் ஷூ போட்டிருக்கான்ப்பா, தெரியாம கால்லாம் மிதிக்கப்படுது. ஒன்னும் வேனுக்குன்னு இப்படிலாம் மிதிக்கல. இப்ப காமு வீட்டுக்குள்ள உட்காந்து சொம்பு தூக்குறாங்க பேர்ல ஒருத்தட்டே போயிட்டு சபரி இப்படி மிதிச்சான் அப்படி மிதிச்சான்னு சொல்லிட்டு செய்கை காமிச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணு மிதிக்கல. இப்படி தள்ளி விடும் போது காலை ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி காலை ஃப்ரண்ட்ல தூக்கி வைக்கும் போது நம்ம அக்காக்கான காலில் மிதிப்படுதுப்பா. அப்ப அக்கா அதை சொல்லி அங்க கத்திட்டு இருக்காங்க. நான் எப்படி பார்க்க போனா டாஸ்க்னு வந்தா நீங்க தான் ஷூ போட்டு ஆடணும். பிக் பாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு, உங்களுக்கான பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது காலை மிதிச்சான்னு ஃபர்ஸ்ட் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அக்கா அவுட் ஆன பிறகு கூட அக்கா வேணுக்குன்னு போயிட்டு இடிக்கிறது வாங்குறேன்னு சொல்லி நிக்கிறாங்க. அப்ப அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கான். வேணுக்குன்னு பக்கத்துல போகும்போது டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கான். அக்கா வார்த்தைகளை கடத்துறாங்க. இது நீலாம் ஒரு இதான்னு சொல்லிட்டு அக்கா வார்த்தைகளை கடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்கா வந்து ஏதோ ஒரு வார்த்தையை விட ட்ரை பண்ணாங்க. பட் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்றாங்க, ஓகேவா. வார்த்தைகளை விட போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ அதை பிடிச்சிக்கிட்டா சபரி, வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணு, வார்த்தை என்கிட்ட பேசுற வளர்ச்சிக்காதுன்னு சொல்லிட்டு சபரி இது பண்றான். அவனுக்கான பாட்டில் அவன் டிஃபெண்ட் பண்றான். இதுல வெளியே இருந்து விக்ரம் வந்து விஜய் பார்வதி அவுட் ஆகும் போதும் நீ அவுட்னு சொல்றாங்க. அதே மாதிரி திவ்யா அவர்களும் அவங்களுக்கான அவங்க வந்து பாட்டில தொட்டாங்களோ ஏதோ ஒன்று பண்ணாங்க. 2 பாட்டில் எடுத்துட்டு வந்து அந்த 2 பாட்டில் அவங்க ஒரே நேரத்தில் தொட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ திவ்யா அவர்கள்ட்டையும் நீங்க அவுட்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லதான் செஞ்சார். வெளியே இருந்த எல்லாருமே திவ்யாவை பார்த்து திவ்யா நீங்க அவுட்னு சொல்லிட்டு திவ்யாவை பாயிண்ட் பண்ணதா செஞ்சாங்க, ஓகேவா. ஆனா அக்காவுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அக்கா எப்பவுமே அவங்க போடுறதான சட்டம், அவங்க வைக்கிறதான ரூல்ஸ், யார் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. அப்ப அந்த இடத்துல சபரி அவர்கள் ஜெயிச்சாச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சு, ஓகேவா. வீட்டுக்கு வந்து அவர் டீம் எல்லாம் பிரிச்சு விட்டாச்சு. அக்கா மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு அங்கேயுமா உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ அக்காக்கான டிராமா என்னன்னா, அவன் புல்டோசர் மாதிரி மிதிச்சான், அவன் புல்டோசர் மாதிரி இடிச்சான். அவன் எப்படி என்ன இடிக்கலாம், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. அவன் இடிச்சான் என் காலில் மிதிச்சான்னு சொல்லி அழுறாங்க. அவுட் ஆனா நீங்க எதுக்கு இந்த டாஸ்கை பிளே பண்ண போனீங்க? நீங்க தான் டிஸ்குவாலிஃபை இல்ல. உங்களை வந்து அந்த 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்களா ஜட்ஜஸ்லாம், இங்க நீங்க தப்பா ப்ளே பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, சொல்லி தானே அந்த டாஸ்க்கை ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க தப்பா ப்ளே பண்ணீங்கல்ல, அப்ப அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா? யாரை கேட்டு உள்ள போனீங்க? ஐயோ இவங்க அவுட் ஆனாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ண போனேன்னு சொல்லி போவாங்களா? நீ டிஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னு சொல்லி போகும்போது புல்டாசரை கொண்டு வந்து இடிக்கத்தான் செய்வான். எப்படி இப்போ, அதாவது பட்டாவே இல்லாத வீட்டுக்கு நீ பில்டிங் கட்ட போறேன்னு சொல்லி போனா பட்டா வச்சிருக்கேன் வந்து சேசி பிடிச்சி இடிக்கத்தான் செய்வான். அதுதான் அங்க கதை. நீங்க அந்த டாஸ்க்ல அவுட். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் அவன் பாட்டில் எடுக்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. அவ்வளவு வன்மம் உள்ள இருக்கு, ஓகேவா. பாட்டில் எப்படியா எடுத்துடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அப்ப அவனை காப்பாத்திக்கிறதுக்கு இடிக்கிறான். இடிச்சல என்ன தப்பு? டாஸ்க்னா அப்படித்தான் இருக்கும். இதுல காமு மாமா இப்ப உட்காந்து அவன் இப்படி அடிச்சான் நீலாம் பேசவே கூடாது. ஒரு ரூல்ஸ்னா என்னன்னு தெரியாது, நீலாம் வந்து பேசவே கூடாது. இதுல அக்கா வந்து சொல்றதே, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணதான் இப்படி பண்ணேன், அவன் அப்படி இடிச்சான், புல்டோசர் மாதிரி இடிச்சான், நான் டிஸ்ட்ராக்ட் பண்ண போனேன், புல்டோசர் மாதிரி இடிச்சான். அப்படிங்கும்போது வெக்கமே இல்லாம நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. வெக்கமே இல்லாம காமு நின்று, ஆமா நீ எப்படி மச்சான் புல்டோசர் மாதிரி இடிக்கலாம், எப்படி மச்சான் நீ மிதிக்கலாம், அவங்க டிஸ்ட்ராக்ட் தானே பண்ண வந்தா மச்சான், டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்தவங்களை நீ எப்படி மச்சான் மிதிக்கலாம்னு சொல்லிட்டு காமு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. கூச்சமா இல்ல, கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்ப பாருக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குற? என்ன காரணம்? சாப்பாடு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன அளவோ தெரியல. மொத்தத்துல தேவையில்லாம அவங்க ஒரு டிராமா கிரியேட் பண்ணி அக்கா கரெக்ட், அதாவது அக்கா கரெக்ட்னு இல்ல, அக்கா ரொம்ப அடிபட்டுட்டாங்களாம், அந்த விஷயத்த காட்ட ட்ரை பண்றாங்க. ரொம்ப அடிபட்டிருக்கேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், புல்டோசர் மாதிரி அடிச்சுட்டான், என் காலை மிதிச்சிட்டான். ஏன் டாஸ்க் விளாட நீங்க அவங்க கையை மிதிக்கலையா? ஏங்க பாட்டில் எடுக்க பாருல, ஒரு தடவை சபரி கீழே கிடக்கான், சபரி மேல அப்படி கடந்து அந்த பாட்டில் எடுக்கன்னு சொல்லி சபரி கையில மிதிக்க தான் செஞ்சாங்க. அது என்ன கேட்க, யாருங்க இவங்க அவுட் ஆன டாஸ்க்ல உட்காந்து பிளே பண்ணிட்டு நியாயம் வேற கேட்டுட்டு இருக்காங்க. இதுல விக்ரம் கரெக்டான பாயிண்ட் கேட்டு அடிச்சாருப்பா. இப்ப விக்ரம் வந்து அக்காக்கான எதிரி ஆயாச்சு. இப்ப விக்ரம போட்டு அக்கா உட்காந்து குலைச்சிட்டு இருக்காங்க. ஏன் பாயிண்ட்ஸ் பேசுனா பாயிண்ட்ஸ் பேசுங்க, உங்க கையில பாயிண்ட்ஸ் இருந்தா அவன்கிட்ட ஆப்போசிட் பண்ணி பேசுங்க, அது வராத.
அது வராது. ஏன்னா நமக்கு தான் பேச வராதுல்ல. நான் சொல்லியிருக்கேனா இல்லையா ப்ரோ, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அக்கா சும்மா கத்துவாங்கன்னு. இப்போ லைவ்ல கூட பண்ணாங்க. இப்போ லைவ்ல கூட சபரி போயிட்டு ஏதோ பேச இது பண்றான், பேசினா அக்கா மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பேசாத அழுறாங்க. பாயிண்ட்ஸ் பேசுங்க, பாயிண்ட்ஸ் பேசுங்க. நீங்க தான் பெரிய வீராங்கனை ஆச்சா, பாயிண்ட்ஸ் பேசுங்க. பேச மாட்டாங்க. பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு வரவே வராது. பாயிண்ட்ஸ் பேசுறதுக்கு வாய் வராது, கத்துறதுக்கு மட்டும் தான் வாய் வரும். ஓகேவா? இதுல இன்னொரு பாயிண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல, அக்கா அடிபட்டு கன்ஃபர்ஷன் போனப்போ இவங்கெல்லாம் முக்கில் உட்காந்து ஒன்று பேசினாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஃபன்னா தண்ணி பழத்தை கலாய்ச்சது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க நான் 2 விஷயம் பாக்குறேன்ப்பா. அடிப்பட்ட விஷயத்தை வச்சு இவங்க ஃபன் பண்ணது ரொம்ப தப்பு. முக்கியம் யாரு, நம்ம சபரி, விக்கல் சிக்கரம், சாண்ட்ரா, இவங்கெல்லாம் அந்த அடிப்பட்ட விஷயத்தை வச்சு ஃபன் பண்ணது ரொம்ப தப்பு. பட் அது ஃபன்னாக தான் பேசுனது. அது நிறைய பேர் கட் பண்ணி போட்டு, இங்க பாருங்க விக்கல் சிக்கரம் தலையில அடிக்க சொல்றான், இங்க பாருங்க சாண்ட்ரா கழுத்துல மிதிக்க சொல்றாங்க, இங்க பாருங்க சபரி வேணும்னு தான் மிதிச்சேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது அங்க நடுவில் உட்கார்ந்துருந்த தண்ணி பழத்தை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து வேணுக்குன்னு விஜய் பார்வதி அடிச்ச மாதிரி அவங்க ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பட் கலாய்ச்சது தப்பு தான். அதை நான் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்றேன். அடிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு கலாய்ச்சிருக்க கூடாது. பட் இப்போ வீட்டுக்கு அவங்க பண்ற விஷயம்லாம் ஓவர் டூங்க. ஒரு டாஸ்க்ல இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்களாம். பண்ணி முடிச்சு வெளியே வந்து உட்காந்துட்டு புல்டோசர் மாதிரி இடிச்சான்னு சொல்லிட்டு உட்காந்து அதை அப்படியே மாற்ற ட்ரை பண்ணுவாங்களாம். கேவலமா இருக்கு. இதுல காமு மாமா மூளே கிடையாது, மூளே இல்லாத மக்கு அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து